வணக்கம். அரசியல் மயப்படாத இளைஞர்களுக்கு பிஆர் டீம்களை வச்சு இன்ஸ்டாகிராம் மூலமா பொய் செய்திகள், அவதூறுகள் எல்லாம் தொடர்ந்து திணிச்சு ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகளை வாங்கிதான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்குன்னு சொல்லி பலரும் விமர்சனம் பண்ணாங்க. அது ஒருவேளை உண்மையாதான் இருக்குமோ என்னவோன்னு சொல்லி சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, ஜென்சி இளைஞர்கள் மொத்தமா அரசியல் தெரியாமலாம் இல்ல, எங்களுக்கும் அரசியல் தெரியும், எங்களுக்கும் அரசியல் மேல அக்கறை இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்துற மாதிரி சென்னையில ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு 50 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே நினைச்சிருக்காங்க. அதனால அண்ணா டவர் பார்க்ல சந்திக்கலாம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா நூற்றுக்கணக்கானோர் ஆர்வம் காட்டினதுனால நிகழ்ச்சிய அரங்கத்துக்கு மாத்திக்கலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஜென்சி இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவா பேசுறது ஆளுங்கட்சிக்கு சுத்தமா பிடிக்கல. குறிப்பா அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது. அதனால அந்த நிகழ்ச்சியை தடுக்க சூழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜென்சி இளைஞர்கள் அரசியல் கத்துக்கிட்டா நம்மளுடைய பொழப்புக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லி ஒரு பதற்றமும் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணிருக்காங்க. நேத்து நைட்டு அனுமதி கொடுத்த காவல்துறை இன்னைக்கு அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாது, நிகழ்ச்சி நடத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெளியே நடந்தா தானே விட மாட்டீங்க, நாங்க அறிவாலயத்தில் நடத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை தடுக்க தாவேக அரசு சதி பண்றது உண்மைனா அது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஜென்சி இளைஞர்கள் அரசியல் மயப்பட வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல நம்ம இப்போ இருக்கோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க தொடரணும். இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்கணும்.